என்னம்மா, சொப்பனம் கண்டீங்களா? பயந்து போயிட்டீங்க போல இருக்கு என்று கேட்ட வண்ணம் தாயாரின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் விஜயா. அண்ணன் இங்கே வந்து என்னை கூப்பிட்டது போல் கேட்டது, பயந்துட்டேன் என்று முணுமுணுத்தாள். உடலை சிலிர்த்து கொண்டு அமிர்தம். அதை கேட்ட விஜயா லேசாக சிரித்தாள். அம்மா, இதெல்லாம் வீண் பிரமை. செத்தவர்கள் திரும்பி வர முடியுமா? உயிருடன் இருக்கையிலே செய்ய முடியாத துஷ்டத்தனங்களை மாமா செத்த பிறகுதானா நமக்கு செய்ய போகிறார்? கண்ணா பின்னாவென்று மனதை கற்பனையில் ஓட விடுவதை விட கடவுளை சிந்திப்பதில் ஈடுபடுத்துங்கள். வீண் பகைமையும் பயமும் இருக்காது என்று ஆறுதல் கூறினாள். விஜயாவுக்கு இருந்த விவேகமும் அறிவும் வயதாகியும் தனக்கு ஏற்படவில்லையே என எண்ணி தனக்குள்ளே வெட்கமடைந்த அமிர்தம் மறுபடியும் படுக்கையிலே படுத்து கொண்டாள். நமச்சிவாயத்தின் மரணம் ஒரு வழியில் அமிர்தத்தின் அகங்காரத்தை ஒடுக்கிவிட்டதென்றே கூற வேண்டும். வியாதின்னு ஒரு நாள் படுத்தவன் இல்லை. நன்றாக தின்று கொண்டு உல்லாசமாக திரிந்து கொண்டிருந்தான். அவர்கள் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த கணக்குப்படி பார்த்தால் இன்னும் 20 வருஷம் தாராளமாக வாழ்ந்திருக்கலாம். குடும்பத்திலே கொடிய வியாதி மாயமாய் வந்து மனிதனை கொண்டு போய் விட்டதே. ஆஸ்பத்திரிக்கு போய் 6 மாதம் கூட சரியாக ஆகவில்லையே என்று தனக்குள்ளே அடிக்கடி அண்ணனை பற்றி சிந்திக்க துவங்கினாள். இந்த விதமான எண்ணத்துடன் உடனடியாக அவளுக்கு கூடவே ஒரு சிந்தனையும் ஏற்பட ஆரம்பித்தது. ஆரோக்கியமாக கல்லு பிள்ளையார் போல் இருந்த நமச்சிவாயமே போய்விட்டான். அடிக்கடி ஜுரத்திலே தளர்ந்து கிடக்கும் அமிர்தம்மாள் எந்த மட்டில் அண்ணனுக்கு பின் அதிக நாட்கள் வாழ்ந்திருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? இந்த எண்ணம் அமிர்தத்தை உடல் சிலிர்த்து உள்ளம் நடுங்க வைத்தது. தானும் கூடிய சீக்கிரமே மரணமடையக்கூடும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஒரே திகிலாக இருந்தது. மரணம் என்ற வார்த்தையை உச்சரிக்கவும் அமிர்தம் அஞ்சினாள். நாளுக்கு நாள் அவள் மனம் சாவை பற்றி எண்ணி கோழையாக்கி கொண்டு வந்தது. அதனால் அகங்காரமும் மிடுக்கும் இழந்து உள்ளத்திலே பயம் ஏற்பட்டது. சாவை பற்றிய பயம் அவளது அறிவு கண்ணை மெல்ல திறந்து விட்டது. அதனால் கடந்து போன காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் ஒரு நல்ல மனப்பான்மை ஏற்பட்டது. தான் அன்று நாள் வரை செய்த பல பிசகுகளையும் அவள் தீவிரமாக எண்ணி பச்சாதாபம் அடைந்து வருந்தினாள். விஜயா கூறுவது போல் மரணம் என்பது யாருக்கும் ஒரு தண்டனை என்று கூற முடியாது. ஆனால் நமச்சிவாயத்திற்கு வந்த கொடிய நோய் ஒரு சமயம் அவன் செய்த துஷ்ட காரியங்களுக்கு கடவுள் கொடுத்த கூலியோ? அப்படியென்றால் அவனுடன் கூட அவைகளில் துணை புரிந்த அவளுக்கு என்ன தண்டனைகள் காத்து நிற்கின்றனவோ? ஒரு பாவமும் அறியாத காந்திமதியை வீட்டை விட்டு துரத்தியதற்கு என்னவெல்லாம் சம்பவிக்கப் போகின்றதோ? உயிரோடு இருக்கையில் நமச்சிவாயத்திற்கு எத்தனை பேராசைகள் இருந்தன. இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் துடித்து கொண்டிருந்தானே. எண்ணத்தை வாரி கட்டி எடுத்து கொண்டு போனான். ஒன்றுமில்லை. இந்த உலகை விட்டு போகையில் யார்தான் எண்ணத்தை எடுத்து கொண்டு போகிறார்கள்? அவ்வாறு எடுத்து போக முடியும் போல் இது எனக்கு வேண்டும், என்னுடையது இது என்றெல்லாம் அகங்காரமாகவும் பேராசையுடனும் நடந்து கொள்கிறோமே. என்ன மதியீனம் என்று பலவாறு எண்ணி மனம் இறங்கி வந்த அமிர்தத்திற்கு ஞானோதயம் ஏற்பட்டிருந்தது. அவள் உள்ளத்திலே வெறுப்போ ஆத்திரமோ யார் மீதும் இல்லை. அதற்கு பதில் பச்சாதாபம் நிறைந்திருந்தது. தான் செய்த பிசகை எண்ணி பார்த்து பச்சாதாபம் அடையும் பொழுது மனித உள்ளத்திற்கு அதைவிட வேறு தண்டனை வேண்டி தேவையில்லை. அமிர்தம்மாள் தான் செய்த வினைக்கு தக்க தண்டனையை தானே அனுபவித்து விட்டாள். காந்திமதியை எங்கேயாவது தேடி காண கூடுமானால் தான் செய் பிசகுகளுக்காக அவளது பாதங்களில் விழுந்து மன்னிப்பு வேண்ட அவள் தயாராக இருந்தாள் என்றால் அவளது மனமாற்றத்தை பற்றி அதிகம் விவரிக்க வேண்டிய தேவையில்லை. சில தினங்கள் சென்றன. தியாகராஜன் அன்றுதான் சில மாதங்களுக்கு பிறகு நாகபுரியில் இருந்து ஊருக்கு வந்திருந்தான். மாமா இறந்து போன சங்கதி அவனுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் அவனுக்கு மரியாதைக்கு கூட தன் தாயை அது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தோன்றவில்லை. சிந்தனையும் மனமும் நடந்து கொண்டிருந்த சஞ்சீவி கொலை வழக்கிலே ஒரேடியாக லயித்து விட்டிருந்தன. நன்றாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார். கீழே விழுந்த அதிர்ச்சியால் நினைவு இழந்து 2 நாட்களில் உயிர் போய்விட்டது. இருதயம் பலகீனமாக இருந்ததனால் மரணமடைந்து விட்டார் என டாக்டர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் என்று
தங்கை நமச்சிவாயத்தின் மரணத்தை பற்றி அண்ணனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது கூட அவன் அப்படியா, பாவம் என்று இறங்கி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மௌனமாக தலையை அசைத்துவிட்டு அதிக நேரம் தாயாரிடமும் தங்கையிடமும் பேசி பொழுதை கழிக்க விருப்பமின்றி தனது அறைக்குள் சென்று விட்டான். அவனை குறை கூறி பயனில்லை. மாயா மீது கொண்டிருந்த மோகம் அவனது உள்ளத்தை எரிமலை போல் தகித்து கொண்டிருந்தது. மாயா என்ற பெயரை தவிர வேறு யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூட அவனுக்கு பொழுது இருக்கவில்லை. நமச்சிவாயம் இறந்து 1 மாத காலம் சென்ற பின் ஒரு நாள் அமிர்தம்மாள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதத்தை மகளிடம் கொடுத்து அதை படிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவள் உரை மீது லேசாக பதித்திருந்த தபால் முத்திரையை ஊன்றி பார்த்த விஜயா சூரியகாந்தம் என்ற பெயரை கண்டதும் ஆச்சரியத்துடன் பரபரப்பாக உரையை கிழித்து காகிதத்தை கையில் எடுத்தாள். திருமதி அமிர்தாம்பாள் அவர்களுக்கு மிக்க வணக்கம். சேஸ்திராடனம் செய்ய வெளியே புறப்பட்டிருந்த காந்திமதி தற்சமயம் இங்கே எங்களுடன் சூரியகாந்தத்திலே தங்கியிருக்கிறார்கள். சில நாட்களாக அவர்களது உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கவில்லை. இதை உறவினர்களான தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என் கடமை என நினைத்து எழுதுகிறேன். வித்தியாசமாக எண்ணினால் மன்னிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு உண்மையுள்ள சம்பந்த முதலியார். இதை படித்து முடித்ததும் விஜயா வியப்புடன், அம்மா, அத்தை சூரியகாந்தியத்திலேயா இருக்கிறாங்க என்று கூவினாள். காந்திமதியின் உடல்நிலை மிகவும் திருப்திகரமாக இல்லை என்ற செய்தி அமிர்தம்மாளுக்கு விவரிக்க இயலாத ஒரு அச்சத்தை கொடுத்தது. நமச்சிவாயம் போய்விட்டான், அடுத்தது காந்திமதியா? அதற்கடுத்த முறை அமிர்தம்மாளாக இருக்கலாம் அல்லவா? சாவை பற்றி எண்ணி மெய் விரித்த அமிர்தம், விஜி, ஒன்று செய்வோம். மோகனாவுக்கு சங்கதியை தெரியப்படுத்து. அவளும் வந்தால் எல்லோரும் போய் அத்தையை பார்த்து இங்கே கூட்டிக் கொண்டு வர வழி செய்வோம். ஒருத்தருக்கு 2 பேர் போய் கூப்பிட்டால்தான் அவள் மனசு மாறி இங்கே வருவாள். கடைசி காலத்திலே யாருமில்லாத அனாதை போல் அவ செத்தாள்னு கெட்ட பேர் நமக்கு ஏன்? இங்கே நாம் அவளை அழைச்சிட்டு வந்து நல்ல வைத்தியம் செய்து வியாதியை குணப்படுத்த வேண்டியதுதான் நம் கடமை. அதுதான் நமக்கு அழகு. நாம் செய்த பாவமெல்லாம் போதும். இந்த பாவமும் எனக்கு எதற்கு? இது அவ வீடு, அவளுடைய சொத்து. இதெல்லாம் இங்கே வந்து நிம்மதியாக அவ உயிரை விடட்டும் என்றாள். விஜயாவின் மனதிலும் இதே எண்ணம் அது சமயம் ஏற்பட்டிருந்தது. தாயும் தன்னை போலவே எண்ணுவாள் என அவள் சிறிதும் நினைக்கவே இல்லை. தாயின் மனமாற்றம் அவளுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது, ஆகட்டும், அப்படியே செய்வோம் என்றாள். அதிக கால தாமதம் செய்யக்கூடாது என்ற துடிப்பில் விஜயா உடனேயே விஷயத்தை காந்திமதிக்கு அறிவிக்க ஆசிரமத்துக்கு விரைந்து சென்றாள். காரில் இருந்து அவசரமாக இறங்கி ஓட்டமும் நடையுமாக ஆஃபீஸ் அறையை அடைந்த அவளுக்கு மூச்சு வாங்கியது. தமா, ஒரு சங்கதி. அத்தை இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. சூரியகாந்தத்தில் தான் தற்சமயம் இருக்கிறார்கள் என்று பதட்டமாக பேசி முடிக்கும் முன் தமயந்தி மேஜையின் ஒரு அறையை திறந்து தனக்கு வந்திருந்த கடிதம் ஒன்றை அவளிடம் நீட்டினாள். நீ சொல்லப்போகும் விஷயம் எனக்கு தெரிந்ததுதான். இந்த கடிதத்தை படித்து பார், விளங்கும் என்றாள் அவள். விஜயா ஆவலுடன் கடிதத்தை பிரித்தாள். அன்புமிக்க குழந்தை தமயந்திக்கு கடவுள் கிருபையால் நீ சுகமாக நீடூடி வாழ வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. உன் தாயார் காந்திமதி அம்மாள் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்த பின்பு வேறு எங்கும் போக விருப்பமின்றி நேரே சூரியகாந்தத்திற்கு தான் வந்தார்கள். தற்சமயம் எங்களுடன் தான் வசித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1 வருஷ காலமாக சேஸ்திரங்கள் பலவற்றை தரிசித்து தமது பொழுதை சாந்தமாக பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு முன்பு ஒரு உற்சவத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகையில் மும்முரமான ஜுரத்துடன் வந்தார்கள். பலவிதமான சிகிச்சையினால் ஜுரம் தணிந்து விட்டதென்றாலும் நாளுக்கு நாள் அவர்கள் உடல்நிலை மிகவும் நலிந்து கொண்டு வருகிறது. பூர்ண ஆரோக்கியம் திரும்பவும் வரும் என்ற நம்பிக்கை குறைந்து விட்டதனால் உனக்கு இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். காந்திமதிக்கு தான் நோயாக இருப்பதை பற்றி உங்கள் யாருக்கும் தெரிவிக்க இஷ்டமே இல்லை. அவர்களுக்கு தெரியாமல் இந்த
கடிதத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். உன் தாயார் உடல்நிலை கவலைக்கு இடமாக உள்ளது என்கிற உண்மையை உனக்கு தெரிவிக்காவிடில் நான் என் கடமையை நின்று தவறியவன் ஆகிவிடுவேன். உன் மாமி அமிர்தம்மாளுக்கும் இதை பற்றி எழுதி தெரிவித்திருக்கிறேன். உன் தாயின் அந்திய காலத்தில் நீ அவளுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினால் இதுதான் தகுந்த தருணம். காந்திமதியை நான் உனது தாய் என்றுதான் அழைக்க விரும்புகிறேன். சிறு குழந்தை பருவத்தில் நினைவு தெரிந்த நாள் முதல் உன்னை தன் சொந்த மகளைப் போல் அருமையாக வளர்த்தாள் அவள். ஆகவே காந்திமதி உன் வரையில் சொந்த தாய்க்கு ஈடானவள். இன்னும் விவரிக்கப் போனால் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கடிதத்தை முடிக்க வேண்டுமென்று ஆவலாக இருக்கிறது. குழந்தையை பெற்று விட்டதனால் மட்டும் ஒரு பெண் தாயாகி விட மாட்டாள். குழந்தையை ஆசையுடன் வளர்த்து மனிதனாக ஆக்கும் பெரும் பணியை செய்வதால்தான் பெண் தாயென்னும் பதவியை அடைகிறாள். இதெல்லாம் பற்றி உனக்கு நான் அதிகம் கூற வேண்டாம். நீ என்னை விட அறிவிலும் கல்வியிலும் தேர்ந்தவள். இப்படிக்கு உன் அன்புள்ள தாத்தா சம்பந்த முதலியார். கடிதத்தை படித்து முடித்த விஜயாவின் கண்கள் கலங்கின. உணர்ச்சி வசப்பட்டு போன அவள் தலையை நிமிர்ந்து தன் தோழியை அர்த்தபாவத்துடன் பார்த்தாள். வெகு நேரம் அழுததனால் தமயந்தியின் கண் இமைகள் சிவந்து வீங்கி இருந்ததை அப்பொழுதுதான் முதலாக அவள் கவனிக்க நேர்ந்தது. தமா, சம்பந்த முதலியாருக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். நம் நன்றியை அவருக்கு எப்படி தெரிவிப்பது என்றே விளங்கவில்லை. அத்தையை பார்க்க வேண்டும் என்று அம்மா மிகவும் ஆவலுடன் இருக்கிறார்கள். இங்கிருந்து எல்லோரும் ஒன்றாக போலாம் என்பது என் விருப்பம். நீயும் வரவேண்டும் என்றாள். கடிதத்தை படித்த உடனேயே சூரியகாந்தத்திற்கு கிளம்ப சகல ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை உத்தியோகம் செய்து நான் சேர்த்து வைத்த பணம் என்னிடம் கொஞ்சம் இருக்கிறது. அவை பேங்கிலிருந்து எடுத்து வர ஏற்பாடு செய்துவிட்டேன். எங்கள் ஆசிரம தலைவரிடம் விஷயத்தை சொல்லி 1 மாத காலம் லீவு எடுத்துக்கொள்ள உத்தரவு பெற்று கொண்டு விட்டேன். இனி ஊருக்கு கிளம்பும் வேலைதான் பாக்கி என்றாள் தழுதழுத்த குரலில். அத்தையை பார்க்க மோகனா வருவதாக இருந்தால் அவளையும் அழைத்து கொண்டு எல்லோரும் ஒன்றாக செல்வோம். தமா, நீ எங்களுடனேயே வா, எனக்காக வர வேண்டும் என்று மிகவும் வற்புறுத்தலாக கேட்டாள் விஜயா. கண்ணீரை துடைத்து கொண்டு தமயந்தி சிநேகிதியை பார்த்து மிகவும் சோகமானதொரு புன்னகை செய்தாள். வருவதில் ஆட்சேபனை இல்லை. இந்த மனநிலையில் ராஜாவை சந்திக்க எனக்கு எப்படியோ இருக்கிறது. அதனால் நான் தனியாக போக விரும்புகிறேன் என்றாள் தமயந்தி தயக்கத்துடன். தமா, நீ தாராளமாக எங்களுடன் வரலாம். அம்மாவுக்கு இப்பொழுது மனம் மிகவும் மாறியிருக்கிறது. நடந்ததை நினைத்து அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள். ஆகவே நீ அம்மாவிற்காக சிறிதும் தயங்க வேண்டாம். அண்ணனை பற்றியோ கவலையே பட வேண்டாம். தமா, உன்னிடம் சொல்ல எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கிறது. அண்ணன் இவ்வளவு நன்றி கெட்டு போவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அத்தையின் உடல்நிலையை பற்றி அண்ணனிடம் நான் ட்ரங்க் டெலிஃபோனில் பேசினேன். உடனே வர முடியுமா என்றும் விசாரித்தேன். தமக்கு முக்கிய வேலைகள் பல இருப்பதால் தற்சமயம் வர இயலாது என்று கூறி ஃபோனை டக்கென்று வைத்துவிட்டார். இப்பொழுதெல்லாம் அண்ணன் இங்கே உள்ளூரில் இருக்கும் கம்பெனியை கூட சரியாக கவனிப்பதில்லை. சதா வெளியூர்களில்தான் வாசம் செய்கிறார். அதை பற்றி அதிகம் பேசக்கூட எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். அதை கேட்டு தமயந்தி பதில் பேசவில்லை. தன்னை மீறி எழுந்த கண்ணீர் சிரமத்துடன் அடக்கி கொண்டு உன்னுடன் வருகிறேன், சீக்கிரம் புறப்பட ஏற்பாடு செய் என்று மட்டும் கூறினாள். மிக தொலைவில் இருந்து வந்ததாக அறிவிப்பது போல் புழுதி படிந்திருந்த பெரிய கார் ஒன்று அன்று காலை சூரியகாந்தத்தில் சம்பந்த முதலியார் வீட்டு வாயிலில் வந்து நின்றது. தண்ணீர் எடுக்க ஆற்றுக்கு போய் கொண்டிருந்த 2 பெண்கள் வண்டியை நின்று இறங்கிய ஊருக்கு முற்றிலும் புதியவர்களாக காணப்பட்ட அந்த பிரயாணிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றனர். வீட்டிற்குள் நுழைந்த அந்த 4 பெண்மணிகளையும் கவனித்த சம்பந்த முதலியார் அவர்கள் யாரென்று சற்றென்று ஊகித்து கொண்டு விட்டார். படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை கீழே வைத்துவிட்டு அவர்களை வரவேற்க எழுந்திருந்தார். கட்டிலின் அருகே சென்ற தமயந்தியால் துயரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை.
எலும்பும் தோலுமாக மிகவும் உருமாறி இருந்த காந்திமதியை கண்டதும் பெரியம்மா என்று அழைத்துவிட்டு ஓடிச் சென்று அவளை கட்டிக்கொண்டு குழந்தை போல் தேம்பி அழத் துவங்கிவிட்டாள். அந்த காட்சியை கண்ட அமிர்தத்தின் கண்களில் கூட கண்ணீர் வந்துவிட்டது. இப்படி இளைச்சி துரும்பாகி போயிட்டியே, எங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிவிக்காம இருந்தது நியாயமா என்று வினவியபடி அமிர்தம் கட்டிலின் அருகே தரை மீது உட்கார்ந்து கொண்டாள். அத்தை, உங்களை உயிரோடு பார்க்கவாவது எங்களுக்கு பாக்கியம் இருந்ததே. நான் தான் மோகனா, இப்படி என்னை பாருங்கள் என்று மனவெழுச்சியுடன் கூறிய மோகனா தான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்வது போல் அத்தையின் கால்களை தொட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள். எவ்வளவோ சிரமப்பட்டு தன் புக்ககத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு அவள் அங்கே அவர்களுடன் வந்திருந்தாள். காந்திமதியை பார்க்க மற்றவர்களை காட்டிலும் அவளுக்குத்தான் மிக்க ஆறுதலாக இருந்தது. அத்தை, நாங்கள் எல்லோரும் உங்களை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறோம். அங்கே ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போனதும் உடம்பு நல்ல சுகமாகிவிடும் என்று அன்புடன் பேசிய விஜயா காந்திமதியின் கரங்களை வருடினாள். இதெல்லாம் கனவா அல்லது நனவா என்று காந்திமதிக்கு சில வினாடிகள் ஆச்சரியமாக இருந்தது. அவளது சந்தேகத்தை போக்க விரும்புகிறவர் போல் சம்பந்த முதலியார் இடையே தமது தொண்டையை கனைத்து கொண்டு, காந்திமதி, உன் உடம்பை பற்றி நான் தான் இவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்று ரத்தன சுருக்கமாக விளக்கினார். தமயந்தியின் கரங்களை பலகீனமான தன் கரங்களால் ஆசையுடன் வருடினாள் காந்திமதி. உணர்ச்சி வசத்தில் அவளால் பேசவே முடியவில்லை. கண்களில் நீர் தழும்ப அவள் எல்லோரையும் பார்த்துவிட்டு தன்னை சுற்றிலும் இங்கும் அங்கும் ஆவலுடன் பார்த்தாள். அவள் அவ்வாறு யாரை தேடுகிறாள் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட தமயந்தி, பெரியம்மா, நம் ராஜாவுக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியூரில் இருப்பதால் உடனே எங்களுடன் வர முடியவில்லை என்று சமாதானம் கூறினாள். எனக்கு தெரியும் அவன் வருவான் என்று. என் ராஜா, என் கண்மணி என்னை இப்பொழுதாவது வந்து பார்க்காமல் இருப்பானா? வருவான் என்று முணுமுணுத்த காந்திமதி சந்தோஷமும் துயரமும் ஒருங்கே எய்திய ஒருவித உணர்ச்சி வசத்தில் அழுதாள். அன்று காலை நகரத்தின் அலுவல்கள் மிகுந்த ஒரு பிரதேசத்தில் பாட்டைச்சாரிகளின் பாதை மீது இரு நண்பர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் அருகிலிருந்த காபி ஓட்டல் ஒன்றிலிருந்து அப்பொழுதுதான் வெளியே வந்திருந்தார். முருகிய மசாலா தோசையையும் ஸ்பெஷல் காப்பியையும் ஒரு கை பார்த்துவிட்டு வாயில் வெற்றிலையை குதப்பிக் கொண்டு நின்ற அவர் மனம் இன்பமான காலை வேளையிலே வம்பு பேச மிக ஆவலுடன் துடித்து கொண்டிருந்தது. இன்னொருவர் வீட்டிற்கு சமையலுக்கு காய்கறிகள் வாங்கி வர அருகில் இருந்த மார்க்கெட்டிற்கு வந்திருந்தார். அவர் சாமான்கள் வாங்கி கொண்டு சென்ற பின்புதான் அவருடைய சகதர்மினி சமையலுக்கு ஏற்பாடுகள் செய்ய துவங்க வேண்டும். அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு வண்ணானிடமிருந்த உடுப்புகளை தேடி எடுத்து வைத்து கொண்டு பாதி வெந்ததும் வேகாததுமாக மனைவி பரிமாறும் உணவை சூடு ஆறும் முன்னே அவசரமாக விழுங்கிவிட்டு ஆஃபீஸிற்கு 9 மணி பஸ்ஸை பிடிக்க வண்டிகள் நிற்கும் இடத்திற்கு ஓட வேண்டும். அவ்வளவு காரியங்கள் இருந்தும் அவர் நண்பரை கண்டதும் பல்லை இழுத்து கொண்டு வம்பு பேசுவதிலே தன்னை மறந்துவிட்டு நின்றார். என்னையா, கடைசியில் இப்படி தீர்ப்பாகிவிட்டது? நேற்று ராத்திரி பேப்பர் வாங்க நம்ம தெருக்கடையில் என்ன கூட்டம் போங்க. நம்ம சின்ன பையன் முண்டி அடித்து கொண்டு ஒரு பத்திரிகை வாங்கி கொண்டு வந்து விட்டான். அதை படித்து விட்டுத்தான் ராத்திரி வீட்டில் எல்லோரும் தூங்க போனோம் என்று சிரித்தார் வெற்றிலைப்பாக்கு ஆசாமி. எனக்கு நேற்று சாயங்காலம் 5 மணிக்கே விஷயம் தெரிந்துவிட்டது. ஆனாலும் தீர்ப்பு மிகவும் கடுமையானது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜூரர்களில் ஒருவருக்கு மட்டும் அபிப்பிராய பேதம் இருந்ததாம். பாவம் சார் என்று அனுதாபப்பட்டார் 2வது ஆசாமி. இந்த கேஸ் அந்த ஜட்ஜு முன்னாலே விசாரிக்கப்படுறதுன்னு பத்திரிகையில் படித்த போதே எனக்கு தீர்ப்பை பற்றி தெரியும். அந்த மனுஷன் பெரிய பச்சை மிளகாயாச்சே. கேஸ் முடிவை பற்றி ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றார் வெற்றிலைப்பாக்குக்காரர். பாவம், பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளையாம். சின்ன வயசு, களை கொட்டும் முகம். கேட்க சகிக்கல, கஷ்டமாக இருக்குது. தூக்கு தண்டனை விதித்து விட்டார்கள்னு கேட்டதும் அந்த பையனுடைய தாயார் அலறி விட்டாளாம்.
கஷ்டம் சார், கஷ்டம் என்று அனுதாபத்துடன் தலையை அசைத்தார் இரண்டாவது மனிதர். குற்றவாளி மனோகரனை பற்றி அனுதாபப்படுகையிலே செத்துப்போனவரை பற்றி நினைச்சு பார்த்தேலோ? அவனுக்கும் தான் தாய், தந்தை, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி எல்லா உறவுகளும் இருப்பார்கள். அவர்கள் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்று விவாதித்தார் முதலாவது மனிதர் வெற்றிலை சாறை கீழே காரி துப்பிவிட்டு. செத்து போனவனை பற்றி ஏனோ துளி கூட வருத்தம் ஏற்படவில்லை. அவன் மகா அயோக்கியனாம். ஊதுவத்தி வியாபாரத்தில் ஏதோ கொஞ்சம் பணம் வந்து சேர்ந்ததும் அவன் பண்ணாத அட்டூழியங்கள் வாக்கு இல்லையாம். பெரிய காமதூதரனாம். சமூகத்திலே ஊழல் செய்து கொண்டு திரிந்து கொண்டிருந்த அந்த பாவி போனதே நல்லதாயிற்று. இந்த கேஸிலே அந்த ஜூரர்களை தவிர நம்மை போன்ற வெளி மனிதர்கள் யாருக்காவது சஞ்சீவி இறந்து போனான்னு வருத்தமோ அனுதாபமோ துளி இருந்தா சொல்லுங்கோ. இப்படிப்பட்ட ஸ்திரீலோலன்களுக்கு சரியான தண்டனை இப்படித்தான் வந்து சம்பவிக்கும் என்றார் கோபத்துடன் இரண்டாவது மனிதர். பேஷ், நன்றாக இருக்கிறது உமது தீர்ப்பு. நீர் ஜட்ஜாக இந்த கேஸிற்கு உட்கார்ந்திருந்தால் இப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதி வைத்துவிட்டு போகலாம். நாம் யாரையா ஒரு உயிரை எடுக்க? கெட்டவன் என்கிறதற்காக ஒருத்தனுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுவிட நமக்கு என்ன அதிகாரம்? சட்டத்தின் கண்களுக்கு நல்லவன் தீயவன் என்ற பேதமே கிடையாது. அநியாயம் யாருக்கு இழைக்கப்பட்டாலும் அதற்கு தக்க தண்டனை வழங்க வேண்டியது அதனுடைய பொறுப்பு. போகட்டும் ஐயா, உணவு பஞ்ச காலத்திலே இன்னொருத்தனும் உலகத்திலிருந்து ஒழியட்டுமே. நீர் ஏன் அவனுக்காக இப்படி உருகிறீர் என்று கேட்ட முதலாவது ஆசாமி சிரித்து கொண்டு, தூக்குன்னு இப்போ தீர்ப்பாகிவிட்டாலும் அப்பீல் என்று இருக்கிறதல்லவா, பார்க்கலாம் என்றார் இரண்டாவது மனிதர். அப்பீல் மட்டும் எங்கே ஜெயிக்கப் போகிறான்? ரொம்ப கஷ்டமான கேஸ் ஐயா என்றார் முதலாம் அவர். இதுவரையிலே துரைசாமி வாதாடின கொலை கேசுகளில் இதுதான் முதல் தோல்வி. மனோகரனுக்கு துரைசாமி ஆஜராகி இருக்கிறார் என்று கேட்டதுமே கேஸ் ஜெயிச்சிரும்னு பூரணமாக நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா சார் சமாச்சாரம்? மனோகரனது நண்பர்கள் சிலர் அவன் விடுதலை அடைந்து விடுவான் பூரணமாக நம்பி பூமாலையுடன் வெளியே காரில் காத்து கொண்டிருந்தார்களாம். இந்த பாழும் ஜூரர்கள் இப்படி கடைசியில் தலையில் கல்லை தூக்கி போடுவார்கள்னு யாரும் நினைக்கவே இல்லை. சச்ச என்று சூழ் கொட்டினான் அவர். யார் என்ன செய்ய முடியும்? சாட்சிகள் அவ்வளவு பலமாக எதிர்பக்கத்திலே அமைஞ்சு விட்டது. சரி ஐயா, காலை வேளையிலே கொலைகளை பற்றி பேச்சு என்னத்துக்கு? ஆமாம், உங்கள் மூத்த பெண்ணுக்கு கோதண்டராமனது ஜாதகத்தை பார்த்தீங்களாமே, அந்த வரனை பற்றி என்னை முதல்லையே ஒரு வார்த்தை விசாரிக்கப்படாதா? பொல்லாத மனுஷியாச்சே கோதண்டத்தின் தாயார் என்று கொலையில் இருந்து கல்யாணத்தை பற்றி வம்பில் பாய்ந்தார் வெற்றிலை பாக்குக்காரர். மூத்த பெண் என்றதும் தமது வீட்டின் ஞாபகம் ஏற்படவே இரண்டாவது ஆசாமிக்கு அப்பொழுதுதான் தாம் மார்க்கெட்டிற்கு வந்த நினைவு ஏற்பட்டது. அதை பற்றி பிறகு பேசுகிறேன் என்று ஒரே பாய்ச்சலில் அவர் காய்கறி கடையை நோக்கி ஓடினார். சற்று தொலைவில் இருந்து வெற்றிலை பாக்கு கடை ஒன்றில் சிலர் நின்று கொண்டிருந்தனர். சஞ்சீவி கொலை வழக்கு, எதிரிக்கு தூக்கு தண்டனை, பாட்டு புத்தகம் காலனா என்று கூவிக்கொண்டு சென்றான் ஒரு பையன். ஏய் இங்கே வா என்று அவனை கை தட்டி அழைத்து காலனா நாணயத்தை நீட்டி புத்தகத்தை பெற்றுக்கொண்டார் ஒருவர். மாயாவின் சாட்சின்னு கூட ஒரு பாட்டு புத்தகம் இருக்கு, அதற்கு காலனாதான் விலை, வேணுமா சாமி என்று கேட்டான் பையன். சரி, அதையும் கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டார் அந்த மனிதர். நேற்று சாயங்காலம்தான் தீர்ப்பு சொன்னார்கள். அதற்குள்ளே அதை பாட்டாக பாடி அச்சில் ஏற்றி புத்தகமாக்கி விட்டானே அந்த ஆசாமி. எத்தனை விரைவில் கவிதை பிறக்குதையா இந்த நகரத்தில் என்று வியந்த மற்றொரு ஆசாமி அவனது கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி பிரித்து பார்த்தார். மூச்சு விடும் முன்னே 300ம் ஆச் என்றால் 500ம் ஆகாதோ என்பது போல் கொலை, தூக்கு இதையெல்லாம் பற்றி கவி பாட ஆயிரக்கணக்கில் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த மனோகரனுக்கு நல்ல வியாபாரம் வந்து விட்டதையா, பாடல் பெற்று விட்டான். இனி அவனுக்கு என்ன குறை என்று வேடிக்கையாக பேச்சு சிரித்தார் அவர்களில் ஒருவர். ₹1 காதல் நவீனம், காலனாவுக்கு கவிதைகள், எழுத்துலகம் இப்படியாய் கீழே இறங்க வேண்டும், கஷ்டம் என்று பெருமூச்சு விட்ட எழுத்தாளர் ஒருவர்
அந்த புத்தகத்தை பார்க்கவும் பிடிக்காதவர் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு அப்பால் சென்று விட்டார். புத்தகத்தை பிரித்து சுவையுடன் பக்கங்களை புரட்டி மகிழ்ந்த ஆசாமி சற்று தூரத்திலே ஒரு டிராம் வண்டி வருவதைக் கண்டு ஒரே பாய்ச்சலில் அந்த திர்க்குக்கு விரைந்தார். வாழைப்பழத் தோளின் மீது பாதரட்சை வழுக்க வேகமாக நகர்ந்து வண்டியை பிடிக்க முயற்சித்த அவர் சில வினாடிகளில் அதன் அடியிலே நசுக்குண்டு போக இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக வண்டியில் கண்டக்டர் அவருக்கு ஒரு கை கொடுத்து உள்ளே இழுத்து போட்டு வரவிருந்த பெரும் விபத்தை தடுத்துவிட்டார். என்னையா, பார்த்து ஏறக்கூடாதா? கொஞ்சம் தப்பியிருந்தா செத்து போயிருப்பியே இத்தனை நேரம் என்று கடிந்து கொண்டார். பிரயாணிகளில் ஒருவர் விபத்திலிருந்து தப்பிய மனிதர் கரத்தில் இருந்த புஸ்தகத்தை கூர்ந்து கவனித்துவிட்டு கண்டக்டர் புன்னகையுடன் சிரித்தார். சஞ்சீவி கொலை கேஸ் பாட்டு புத்தகம் படிக்கிற ஜோரில் இப்படி டிராம் அடியில் ஒரு கொலை நடக்க இருந்தது. இப்படி கொடு ஐயா, பார்க்கலாம் அதை என்றார். இதற்குள் அங்கிருந்தவர்களின் சம்பாஷணை அந்த கொலை கேஸ் மீது திரும்பிவிட்டது என்று அனுதாபப்படுகிறவர்களுக்கு கையை தட்டி ஆர்ப்பாட்டமாக சஞ்சீவிக்கு பரிந்து பேசுவர்களும் போட்ட இரைச்சலும் சிரிப்பும் டிராம் வண்டிக்கு அந்த மாலை வேளையில் ஒரு தனி சோபையை கொடுத்து கொண்டிருந்தன. நகரத்தின் மற்றொரு மூலையில் பெரிதாக காணப்பட்ட ஒரு பங்களாவில் சமையலறைக்கு முன்னிருந்த தாழ்வாரத்தில் ஒரு வயதான பாட்டியம்மாள் காலை நீட்டிக்கொண்டு ஓய்வாக அமர்ந்திருந்தாள். சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்த வண்ணம் பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த காலேஜ் யுவதியான தனது பேத்தியின் பக்கம் திரும்பி, அப்படின்னா அந்த பையனுக்கு தூக்கு போட்டு விடுவார்கள் என்று சொல்லு. பாவம், தாய்க்கு ஒரே பிள்ளையாமே, அவனை விடுதலை பண்ணியிருக்கப்படாதா? செத்தவன் என்னவோ செத்துவிட்டான். சின்னஞ்சிறு வயசான இந்த பையனை தூக்கில் விட்டால் போனவன் திரும்பியா வரப்போகிறான் என்றால் மிகவும் அனுதாபத்துடன். தேவலையே நீங்கள் சொல்கிறது. அப்புறம் சட்டம்னு எதற்கு, நீதி கோர்ட்டுன்னு எதற்கு? சின்ன வயது என்றோ படித்தவன் என்றோ பணக்காரன் என்றோ நியாயம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. விஷம் கொடுத்து கொன்னான்னு ருஜுவாகி இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை நீதிபதி கொடுத்திருக்கிறார். இதுதான் பாட்டி சட்டம் என்று தலையை அசைத்து அழுத்தமாக பேசினாள் பேத்தி. அதிருப்தியுடன் பாட்டி முகத்தை தோளில் இடித்துக்கொண்டு, சட்டம் குட்டிச்சோரா போச்சு போ. சாட்சிகள் எல்லாம் நிஜத்தை சொல்கிறாங்கன்னு யார் கண்டது? வேணும்னு கட்சி கட்டி கொண்டு அத்தனை பேரும் புழுகி இருப்பான்கள். மனோகரன் விஷத்தை கொடுத்தபோது எவனாவது கண்ணால் பார்த்தானா? ரொம்ப அக்கிரமம். அந்த வயசான தாயாருக்காவது விடுதலை பண்ணியிருக்கலாம். அவள் வயிறு எப்படி கொதிச்சிருக்கும் என்றால் கோபத்துடன் பாட்டி. மனோகரனுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை கேட்டதிலிருந்து அவளுக்கு சட்டத்தின் மீது ஒரே கோபம். தேவலை பாட்டி, நீங்கள் பேசும் நியாயம். மனோகரன் விஷத்தை பொட்டலத்திலிருந்து பிரித்து காபி டம்ளருக்குள் கொட்டியதை பக்கத்திலிருந்து பார்த்திருந்தால்தான் சாட்சி கூறலாம் என்கிறீர்களே. கொலை நடந்ததை யாரும் கண்ணால் பார்த்திருக்க முடியாது. யூகத்தினாலும் போதிய சாட்சிகளும் தான் ஜூரர்கள் தங்கள் அபிப்பிராயத்தை முடிவு செய்ய முடியும் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள் அந்த யுவதி. என்னவோ உலகம் வர வர ரொம்ப கெட்டு கிடக்கு. என் ஆயுசில் இந்த மாதிரி கேட்டதும் இல்லை, நடந்ததும் இல்லை. காலங்காத்தால் கேட்கிற சமாச்சாரம் இப்படியா இருக்கணும்? சிவசிவா என்று தனக்குள்ளே முணுமுணுத்த பாட்டி எழுந்து பூஜை அறைக்குள் சென்று விட்டாள். பங்களா வாயிலின் முன்புறத்தில் வளர்ந்திருந்த பெரிய வேப்ப மரத்தடியில் ஒரு வேலைக்காரி வெற்றிலையை மென்று கொண்டு உல்லாசமாக உட்கார்ந்திருந்தாள். அடி என் ராசாத்தி, நீ இங்கேயா இருக்கிற? உள்ளார காணுமேனு தேடி கண்ணு பூத்து போச்சுதே. அந்த வெத்தலையில் ஒன்று உன் தங்க கையால் சுண்ணாம்பு தடவி இப்படி கொடு பார்க்கலாம் என்று பங்களா வேலைக்காரன் பரிகாசமாக பேசிக்கொண்டு கண்களை சிமிட்டி கொண்டு அருகில் வந்து நின்றான். தனது அகன்ற விழிகளை ஒரு முறை சரசமாக சுழற்றிவிட்டு சிவந்த உதட்டிலே ஒரு விஷம புன்னகையை வரவழைத்து கொண்ட அவள், இனிமேல் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் பேசு. இந்த மாதிரி சரசம் எல்லாத்தையும் விட்டுடு. என் மாமன் மகன் ஊரிலேருந்து வந்திருக்கு. அது காதில் பட்டுதுன்னா உன்னை சும்மா விடாது என்றாள் அவள். அது யாரவன்? உன் மாமன் மகன்?
இந்த ராசாத்தி கிட்ட இந்த கந்தசாமிக்கு இருக்கிற ஆசைக்கு மாமன் மகனும் அத்தை மகனும் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. கட்டிக்கிற போகிற புருஷன்கிட்ட பேசுகிற பேச்சைப்பார், வெற்றிலை எடு என்று உரிமையுடன் மிகவும் பாசமாக அவள் கையை தொட்டு வெற்றிலை வாங்கி கொண்டான். உனக்கு ஆசை 1000 இருக்கு, மாமன் மகனுக்குத்தானே கட்டிக்கிற உறவு இருக்கு. நீ எப்படி என்கிட்ட வாளை ஆட்டினியோ அது உன் கழுத்தை சீவிடும். சீவி என்று கழுத்தை வெட்டுவது போல் ஜாடை காட்டிவிட்டு சிரித்தாள் அவள். சீவிட்டா சும்மா விட்டுருவாங்க. இப்போ அந்த ஐயாவுக்கு நேர்ந்திருக்குதே, அது போல் உன் மாமன் மகனுக்கு தூக்கு கயிற்று தொங்கணுமாக்கும். சும்மா ஒன்றும் கந்தசாமியை பயமுறுத்த வேணாம் என்றான் அவனும் பதிலுக்கு பரிகாசமாக. ஆமாம் மச்சான், இப்போ அந்த பொம்பளை என்ன செய்வாளாம்? மனோகரனை தூக்கிலே போட்ட பின்னாடி அவ என்ன செய்வாள்? அவர் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தாலாமே என்று விசாரித்தாள் அவள் கவலையுடன். இந்த பொம்பளைங்க மனசு தான் ஒரு குரங்கு ஆச்சே. இந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு குரங்கு தாவறாப்புல இந்த மனோகரன் போனால் இன்னொரு ஆசாமி அவளை கட்டிக்க இருக்கவா மாட்டான் என்று சூழ் கொட்டினான் அவன். இந்தா அப்படி ஒரு பேச்சு பேசினியோ தெரியுமா? பொம்பளைங்களை பற்றி அவதூறு பேச்சாட்டி உனக்கு பொழுதே போவாதே. பாவம் அந்த பொண்ணு மாயா, அவள் என்ன செய்வா? தான் ஆசை வச்சிருந்த மனுஷன் இன்னொருத்தனை கொலை செஞ்சிட்டான்னா அவன் என்ன செய்ய முடியும்? மரண தண்டனை போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துச்சாம். அவங்க வீட்டு வேலைக்காரி எனக்கு சொன்னான். நீ இப்படி பொம்பளைங்களை இழிவாக பேசினேன்னா உன் முகத்தில் கூட இனிமேல் முழிக்க மாட்டேன். ஆமாம் என்று கூறிவிட்டு கோபத்துடன் எழுந்திருந்தாள். யாரோ செத்தான், எவனுக்கோ தூக்கு, எந்த பொம்பளையோ மயங்கி விழுந்தாள்னா நமக்கு என்ன? விட்டு தள்ளு இந்த பேச்சை, கோபிச்சிக்காத. சும்மா அப்படி சொல்லி உன்னை வேடிக்கை பார்த்தேன். இப்படி உட்கார். எங்கே புறப்பட்டுட்ட என்று கூறிக்கொண்டு அவள் கரத்தை பிடித்து தன் அருகில் அவளை அமர்த்தி கொண்டான். சஞ்சீவி கொலை கேஸில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இவ்வாறு நகரம் முழுவதும் பலரது வாயில் பலவிதமான உருவத்துடன் அகப்பட்டு கொண்டு சின்னாபின்னமாகி கொண்டிருந்த அது சமயம் சிறைச்சாலையில் தனது அறைக்குள்ளே சுவரை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் மனோகரன். சற்று முன்புதான் அவனது வக்கீலும் அவனது பெற்றோர்களும் அவனை பார்த்து போக வந்திருந்தனர். வயோதிகத்தினால் சற்று தளர்ந்திருந்த தனது தந்தை முதல் நாள் தீர்ப்பை கேட்டபின் ஒரே இரவில் துண்டு கிழவராகிவிட்டார் போல் அது சமயம் அவன் கண்களுக்கு தோன்றின. அதிகமாக எதுவும் அவரால் பேச முடியவில்லை என்பதை அவர் முகம் அறிவித்தது. எவ்வளவோ உன்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். தெய்வம் சதி பண்ணிவிட்டது. என் மகனுக்கா கொலைகாரன் பட்டம் என்று தடுமாற அவர் முனகிவிட்டு உணர்ச்சி வேகத்தில் கீழே விழுந்து விடாவண்ணம் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றார். அதை கேட்ட மனோகரனது இருதயம் இரண்டாக வெடித்துவிடும் போல் துயரத்தில் குமுறியது. புருஷனுக்கு பின்னால் தயங்கி கொண்டு உள்ளே வந்து தாயாரால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க இயலவில்லை. என் துரையே, ஐயோ என் தலையில் கல்லை போட்டுட்டியே என்று அவனை கண்டதும் வாய் விட்டு கதறி அழுதுவிட்டாள். அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை, அழுத வண்ணமாக இருந்தாள் என்று அவளது வீங்கிய முகமும் சிவந்த கண்களும் விளக்கி கொண்டிருந்தன. தன் பொருட்டு தாய்ப்பட்ட வேதனை காண மனோகரனால் சகிக்கவே முடியவில்லை. தாய், தந்தை, மகன் அந்த 3 பெயர்களுக்கும் அந்த துயரமான சமயத்தில் பேசுவதற்கு சங்கதி ஏதும் இருக்கவில்லை. நேரமாகிவிட்டது என்று வார்டர் எச்சரித்தவுடன் கனவு நின்று திடுக்கிட்டு விழித்தவள் போல் அவளது தாயார் பதட்டத்துடன் தன் மகன் முகத்தை ஏக்கமாக பார்த்தாள். வயிறு செய்த பாவம், உனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று தடுமாற பேசிய அவள் மகனை பிரிய மனமில்லாதவள் போல் அணைத்து கொண்டு உடல் குலுங்க அழுதாள். அம்மா அம்மா என்று அரற்றிய மனோகரனும் சிறு குழந்தை போல் தாயின் கழுத்தை கட்டி கொண்டு கதறிவிட்டான். இந்த உருக்கமான காட்சியை பார்க்க பயந்தவர் போல் வக்கீல் மெல்ல முகத்தை அப்பால் திருப்பி கொண்டார். மெல்ல அவளை அந்த அணைப்பிலிருந்து பிரித்து அழைத்து கொண்டு தள்ளாடியபடி தந்தை வெளியே சென்றார். கண்களை துடைத்து கொண்டு மனோகர் தாயார் சென்ற திக்கையே பார்த்து கொண்டு நின்றான்.
ஈன்ற பொழுதினிலும் பெரிதுவப்பால் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற தெய்வப் புலவரின் வாக்கு அவனது ஞாபகத்திற்கு வந்தது. பெற்ற தாய் மனம் மகிழ நல்ல காரியங்கள் ஏதும் செய்யாவிட்டாலும் அவனது கிழத்தாயாருக்கு செய்துள்ள அபச்சாரம் எவ்வளவு பெரிது! தள்ளாத வயதிலே அவளுக்கு தீராத துக்கத்தையும் அவமானத்தையும் அல்லவா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இவ்வாறு எண்ணிய மாத்திரத்தில் அவன் கண்களில் நீர் மல்கியது. துக்கம் நெஞ்சை பிளந்தது. அம்மா, என்னை மன்னியுங்கள். அடுத்த ஜென்மத்திலாவது இந்த பாவத்திற்கு ஈடு செய்து விடுகிறேன் என தனக்குள் முனகிக் கொண்டான். அதற்குள் அறைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டு பொழுதை கழித்த அவனுக்கு நிமிஷம் யுகம் போல் பயங்கரமாக நீண்டு காணப்பட்டது. தூக்கு தண்டனை என்று தீர்மானம் செய்து விட்டார்கள். இன்னும் ஏன் தாமதம்? சற்றென்று தண்டனையை நிறைவேற்றி தொலைப்பதுதானே. வெளியில் இருந்து கொண்டு தண்டனையை எதிர்நோக்கி காலங்கழிக்கும்படி குற்றவாளிக்கு இந்த சித்திரவதை வேறு ஏன் என தனக்குள்ளே எண்ணி ஆத்திரப்பட்டான். வராந்தாவிலே காலடி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு துன்பச் சிந்தனைகள் நடுவிலே அவனது கண்கள் அவனை அறியாது ஆவலுடன் கதவின் பக்கம் திரும்பி பார்த்த வண்ணம் இருந்தன. கதையின் தொடர்ச்சி தொடரும்.